கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Turn your Bibles with me. ஆதியாகமத்தின் புத்தகம் The book of Genesis, 21ஆம் அதிகாரம் chapter 21, முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். verse 1 and verse 2. இதமா வேதம் சொல்லுகிறது, The Bible says, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சியமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். the Lord blessed Sarah as he had promised, and she became pregnant and bore a son to Abraham when he was old. 2ஆம் வசனம் சொல்லும்போது, ஆபிரகாம் முதிர் வயதாகில் அவள் கர்ப்பவதியாக தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். The second verse says that Sarah became pregnant and bore a son to Abraham when he was old. The boy was born at the time that God had said he would be born. இருதயத்தை அதிகமாக அந்த 2 வார்த்தைகள் என் இருதயத்தை தொட்டது. The 2 words touched my heart. முதல் வார்த்தை, The first word, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே அவர் செய்தருளினார். the first word said, the Lord blessed Sarah as he had promised. அவர் சொல்லி இருந்தபடியே, As he had promised. அவர் சொல்லி இருந்தபடியே. As he had promised. இந்த வார்த்தை மிக அற்புதமான ஒரு வார்த்தை. This is a very beautiful word. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சாராளுக்கு சொல்லுகிறார். The Lord is saying a word to Sarah. ஏறக்குறைய சாராளுக்கு 89 வயதா இருக்கும்போது இந்த வார்த்தையை கர்த்தர் சாராளை பார்த்து சொல்லுகிறார். The Lord said this word to Sarah when Sarah was almost 89 years old. என்ன எங்க சொல்லப்பட்டிருக்கிறது அது? Where is it said in the Bible? 17ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, chapter 17 and verse 21 it says, வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கை உண்டாக்குவேன் என்றார். But I will keep my covenant with your son Isaac, who will be born to Sarah about this time next year. வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே உண்டாக்குவேன். I will make in the time next year. யோசித்து பாருங்கள், 17ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறார், வருகிற வருஷத்தில் நான் குறித்திருக்கிற காலத்திலே நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை உண்டாக்குவேன். In chapter 17 it says, God says that the time next year, in the time that I had promised or I had ordained, I will make a covenant with you. அப்பே நம்முடைய தேவன் யார்? அவர் வாக்குத்தத்தத்தை உண்மை உள்ள தேவன். Our Lord is a Lord who is faithful in his promises. அவர் தாம் சொன்னதை செய்கிற தேவனாய் இருக்கிறார். Our Lord is the one who fulfills whatever he says. அவர் தம் வார்த்தைகளில் ஒன்றையும் தரையிலே விடுகிற தேவன் அல்ல. Our Lord is a God who will never let his words go in vain. இந்த 12ஆம் மாதத்தினுடைய இந்த 2வது பரிசுத்த கால வேளையில் அதுதான் சொல்லுகிறார். That is what the Lord says to each and every one of you here in the second week of this 12th month. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே அவர் என்ன செய்தாராம்? செய்தருளினார். The Lord blessed as he had promised. அவர் சொல்லி இருந்தபடியே செய்தருளினார். He did. The Lord did as he had promised. அவர் என்ன சொல்லி இருந்தார்? What did he say? அதை நிறைவேற்றினார். He fulfilled whatever he had promised. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை. This is the word that the Lord is giving to each and every one of you here. என் ஜனங்களிடத்தில் சொல். Tell to my people. இடத்துக்கு பிரவேசிக்கும்போது अनेक வாக்குத்தத்தங்களை உங்களை குறித்தோ, உங்களுடைய பிள்ளைகளை குறித்தோ, உங்களுடைய குடும்பத்தை குறித்தோ, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தோ, உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்தோ தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். At the beginning of the year, the Lord may have given you lots of promises regarding your family, your business, your work, your children and your future. மிகுந்த நம்பிக்கையோடு கூட இந்த வருடத்தை நீங்கள் ஆரம்பித்திருப்பீர்கள். You may have begun this new year with lots of expectations. மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட இந்த ஆண்டை நீங்கள் ஆரம்பித்திருப்பீர்கள். You may have begun this year with lots of hope and கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராளுக்கு செய்தருளினது உண்மையானால், if it is true that the Lord did to Sarah as he had promised, உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் சொன்ன வார்த்தைகளிலே ஒன்றையும் அவர் தவற விட போகிறது இல்லை. similarly in your life also the Lord will not let any of his promises go in vain, but will fulfill all his promises. உன் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த ஒரு வார்த்தைகளும் அது தரையிலே விழ போவதற்கு கர்த்தர் அனுமதிப்பது இல்லை. The Lord will not allow not one of his words to fall on the floor or go in vain. தேவன் குறித்த காலத்திலே
in the time that he had appointed. In God's appointed time. தேவன் குறித்த அவருடைய He நேரத்தில் was so faithful to fulfill every promises and every word that God had given to Sarah. சாராளுக்கு கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் குறித்த நேரத்தில் அவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருந்தார். காலங்கள் மாறலாம். Times may change. சூழ்நிலைகள் மாறலாம். Situations may ஆனால் change. கர்த்தர் குறித்த நேரம் உன் வாழ்க்கையில மாறுவது இல்லை. But the time that the Lord has appointed will never change. இப்பொழுது இந்த வார்த்தை நிறைவேறும். When will the promise be fulfilled? தேவன் குறித்த காலத்தில் தேவன் உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். At the time that the Lord had appointed, the Lord will perform a miracle in your life. நம்முடைய தேவன் யார்? Who is our God? பிரசங்கியின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் விதமாக 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை விதமாக சொல்லுகிறது. In the book of Ecclesiastes chapter 3 and from verse 1 it is, ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு காலம் உண்டு. everything happens at a time. சகோதரனே, Brother, சகோதரா, sister, நீ சோர்ந்து போக வேண்டாம். do not be discouraged. கர்த்தர் சொல்லுகிறார், And the Lord says, ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு காலம் உண்டு. everything has a time. வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கு ஒவ்வொரு சமயம் உண்டு. Everything beneath the sky has a time for itself. சில நேரத்தில் சில காரியங்கள் உடனே நடக்கவே நம்ம வாஞ்சிக்கிறோம். Sometimes we expect certain things to happen ஆனால் immediately. தேவன் சில காரியங்களுக்கு சில நேரங்களை வைத்திருந்தார். But the Lord sometimes appoints His time for some things to be fulfilled. 75 ஆபிரகாம் அவன் வாக்குத்தத்தத்தை பெற்றவனாய் இருந்தாலும் At the age of 75, Abraham received his promise. அந்த தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் ஒரு காலத்தை வைத்திருந்தார். But the Lord had appointed a time for him to fulfill his promise in the life of Abraham. 25 நீண்ட வருடங்கள் அந்த வார்த்தை நிறைவேறும்படி அவன் மிகுந்த ஆவலோடு காத்திருந்தார். Abraham waited for 25 long years for the promise of God to be fulfilled in his life. இடையிலே அவன் மனைவியாக சாராளுக்கு காத்திருக்க முடியவில்லை. But his wife Sarah could not wait for the promise of God. அவளுக்குள்ள ஒரு எண்ணம். She had a thought in her mind. கர்த்தர் வார்த்தையை மறந்தாரோ? Did the Lord forget his word? கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் மாறிவிட்டதோ? Has the promises of the Lord changed? கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை அவர் கைவிட்டாரோ? Has the Lord forsaken his promise? இல்லை 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 இல்லை. No, no, no. ஆனால் சாராள் என்ன செய்தார்? What did Sarah do? கர்த்தர் மறந்தார். The Lord forgot. கர்த்தர் என்னை கைவிட்டார். The Lord forsaken me. என்று நினைத்து அவள் ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தாள். She had these thoughts and she chose a different path. அவள் தன்னுடைய புருஷனாக ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய அடிமை பெண்ணாகிய சாராளிடத்தில் ஆகாரிடத்தில் பிரவேசியும். She told to her husband Abraham and said, go into my maid servant Ahar. கர்த்தருடைய நாளுக்காய் காத்திருக்க அவள் பொறுமையாய் இல்லாமல், She was not ready to wait for the time of the Lord. கர்த்தருடைய நேரத்துக்கு காத்திருக்க பொறுமையாய் இராமல், She did not wait for the time of the Lord. அவள் தன்னுடைய நேரத்தில் தன் காரியங்களை சாதிக்க வேண்டும் முற்பட்டபடினாலே, When she wanted things to happen in her own time, முடிவு என்ன ஆனது? what was the end? ஒரு இஸ்மவேல் பிறந்தார். And Ismael was born. இத்தனை 1000 ஆண்டுகள் ஆன போதிலும், Even after thousands of years have passed, அந்த தேவனுடைய நேரத்துக்காய் காத்திராமல் செயல்பட்டதான சாராள் நிமித்தமாய் இன்றைக்கு வரையிலும் இஸ்ரவேலர்களை தொடர்ந்து பின்தொடர்கிற ஒரு சத்துருவாய் அந்த இஸ்மவேல் மாறிவிட்டார். because Sarah did not wait for the Lord's appointed time, even today Ishmael has become an enemy who is chasing Israel. இன்றைக்கு இதுதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். This is what the Lord says. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. Each and everything has its own வானத்தின் time. கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சமயம் உண்டு. Everything beneath the sky has its own time. காத்திருக்கிறவர்கள், Those who wait upon the அவருடைய Lord, நேரத்துக்காய் காத்திருக்கிறவர்கள், the Lord, those who wait for the time of the Lord, அவருடைய சமயத்துக்காய் the காத்திருக்கிறவர்கள், Lord who waits for the time of the அந்த Lord, நேரத்தில் தேவனால் அவர் உயர்த்தப்படுவார்கள். they will be lifted up by the Lord in His உன் time. சமயத்துக்கு முன்பதாக நீ உன் காரியத்தை சாதித்துக் கொள்ள உன் மாமிசத்தை சார்ந்து உன் புயபலத்தை சார்ந்து செயல்பட எத்தனிக்க வேண்டாம். If you rely on your own strength and if you rely on your flesh and you want to achieve something before the time of the Lord, அந்த பிரசங்கியின் புத்தகத்தை 3ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது, if you read
Ecclesiastes chapter 3 from verse 1 onwards. ஞானி சொல்லுகிறான், The preacher says பிறக்க ஒரு காலம் உண்டு, there's a time for birth, இறக்க ஒரு காலம் உண்டு, there's a time for death, நட ஒரு காலம் உண்டு, a time for planting, நட்டதை பிடுங்க ஒரு காலம் and உண்டு, there's a time for pulling up, கொல்ல ஒரு காலம் உண்டு, there's a time for killing, குணமாக்க ஒரு காலம் உண்டு, there is time for healing, இடிக்க ஒரு காலம் உண்டு, there is time for tearing it கட்ட ஒரு down, காலம் உண்டு, there is time for building, அழ ஒரு காலம் உண்டு, there is time for sorrow, நகைக்க ஒரு காலம் உண்டு, there is time for joy, புலம்ப ஒரு காலம் உண்டு, there is time for mourning, நடன பண்ண ஒரு காலம் உண்டு, there is time for dancing, கற்களை எறிந்து விட ஒரு காலம் உண்டு, there is time for throwing stones, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, there is a time for gathering the தழுவ stones, ஒரு காலம் உண்டு, there is time for hugging, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, there is a time for not making love, தேட ஒரு காலம் உண்டு, there is time for searching, இழக்க ஒரு காலம் உண்டு, there is time for losing, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, there is a time for saving, எறிந்து விட ஒரு காலம் உண்டு, there is time for losing it, கிழிக்க ஒரு காலம் உண்டு, there is time for tearing, தைக்க ஒரு காலம் உண்டு, and there is time for mending, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, there is time for silence, பேச ஒரு காலம் உண்டு, there is time for talking, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, there is time for love, பகைக்க ஒரு காலம் and உண்டு, there is time for hate, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, there is time for war, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு, and there is time for peace. எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். The Lord has appointed His time for each and எல்லாவற்றுக்கும் everything. காலத்தை கர்த்தர் குறித்து The வைத்திருக்கிறார். Lord has appointed His time for உன் வாழ்க்கையிலே everything. தேவன் தம் குறித்த காலத்திலே சகலவற்றை கர்த்தர் நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். The Lord is a God who will fulfill and do everything according to His word in His appointed time in your life. யோபு 23:14 மிக அழகா யோபு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். In the book of Job chapter 23 and verse 14 it says, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். the Lord will fulfill whatever He has appointed for me. எனக்கு குறித்திருக்கிற ஒன்றை அவர் குறித்த நேரத்தில் அவர் நிறைவேற்றுவார். Whatever the Lord has appointed or planned for me, He will fulfill it in His சாராளுடைய time. வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு நேரத்தை குறித்து அந்த நேரத்திலே அதை நிறைவேற்றின தேவன். The Lord who gave the promise and appointed a time for the promise to be fulfilled and did it in Sarah's life யோபு at that time. கடந்து வந்த பாதையிலே கண்ணீர் இருந்தது. There was tears in the path that John came through. வேதனை இருந்தது. There was pain in the path that John came through. இழப்புகள் இருந்தது. He lost a lot in the path that he came through. வியாதிகள் இருந்தது. There were diseases in the path that John came through. நிந்தனைகள் இருந்தது. There were humiliations in the path that John came through. அவமானங்கள் இருந்தது. There was shame in the path that Job came through. அதே நேரத்திலே But at the same time, அவனுக்காய் தேவன் குறித்த ஒரு நேரமும் இருந்தது. there was a time that the Lord had appointed for Job. Hallelujah. Hallelujah. And I tell you, my beloved church, என் அருமையான சபையே உங்களுக்கு நான் that God சொல்லுகிறேன், had appointed a time for you and me. உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் தம்முடைய நேரத்தை குறித்து You may be வைத்திருக்கிறார். having thousands of questions in your life. உங்களுடைய வாழ்க்கையில 1000 கேள்விகள் நிறைந்திருக்கலாம். Why Lord, why this is happening? ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி நடந்து கொண்டிருக்கிறது? And wait for my time. என்னுடைய நேரத்திற்காய் காத்திரு. My time will never tarry. என்னுடைய நேரம் ஒருபோதும் தாமதமாகாது. In my time. என்னுடைய நேரத்திலே, In my appointed time. நான் குறித்திருக்கிற நேரத்திலே, My appointed things for you. நான் உனக்காய் குறித்திருக்கிற காரியங்கள் It will come to pass. அது நிச்சயமாய் அது நிறைவேறும். நிச்சயமாய் நிறைவேறும். It will happen. அது நிச்சயமாய் It நிறைவேறும். will come to pass. பிரசங்கியின் புத்தகத்தினுடைய 3ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, If you read in the book of Ecclesiastes chapter 3 and verse 11, நம்முடைய தேவன் யார்? who is our God? அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். He is a God who will perfectly do things in the appointed time. அவருக்கு தெரியும் He knows. எந்த காலத்தில் என்ன செய்ய வேண்டும். He knows what to do at what உன் time. சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். He knows your situation. நீ சந்தித்து வருகிற சில பிரச்சனைகள் அவருக்கு தெரியும். He knows the problems that you are going உன் through. வாழ்க்கையிலே உனக்கு விரோதமாய் சத்துரு செய்கிற சில காரியங்களை தேவன் The அறிந்திருக்கிறார். Lord knows what Satan is doing in your life. ஆனால் நம்முடைய தேவன் யார் தெரியுமா? But do you know who our God is? அதின் காலத்திலே சகலவற்றை நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். Our Lord is a God who will perfect things in its time. ஆதியாகம புத்தகத்தை முதல் வெளிப்படுத்தல் விசேஷ வரை நீங்கள் வாசித்தால் You can read the Bible from Genesis to the book of ஒவ்வொரு Revelation. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே ஏற்ற காலத்திலே ஒவ்வொன்றையும் செய்கிற கர்த்தர். The Lord who will perfectly do things in the lives of saints at his appointed time. நான் ஒரு கல்யாணத்திலே திராட்சரசம் குறைப்பட்ட போது But
at a wedding when there was lacking in the wine. இயேசுவின் தாயாக மரியாள் இயேசுவிடத்தில் வந்து சொல்கிறாய், இயேசுவே ரசம் குறைபட்டு விட்டது. The mother of Jesus comes to Jesus and says, wine is not there here. தாயை பார்த்து அவர் சொல்லுகிறார், The Lord says to his ஸ்திரியே, mother, உனக்கும் எனக்கும் என்ன? woman, what do you have with me? என் வேலை, My என் time, வேலை இன்னும் வரவில்லை. my time has not come yet. சிலருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நேரம் வந்திருக்கிறது. In some of your lives, the time of Lord has சிலருடைய come. வாழ்க்கையில கர்த்தருடைய நேரம் இன்னும் வரவில்லை. In some of your lives, still the time of ஆனால் the Lord has not come. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், But today the Lord says, இந்த தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில தேவன் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். the Lord has appointed his time in each and every one of your உங்களை lives. உயர்த்த ஒரு நேரத்தை The வைத்திருக்கிறார். Lord has appointed a time for your உன்னை upliftment. விடுவிக்க ஒரு நேரத்தை The வைத்திருக்கிறார். Lord has appointed a time to deliver உன்னை you. உயர்த்த ஒரு நேரத்தை The வைத்திருக்கிறார். Lord has appointed a time to உன்னை lift you up in this ஆசீர்வதிக்க world. நேரத்தை The வைத்திருக்கிறார். Lord has appointed a time to bless you in உனக்கு this விரோதமாக world. உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை வாய்க்காமல் போகப்படுவதற்கு நேரத்தை The வைத்திருக்கிறார். Lord has appointed a time to destroy the weapons that are formed against நீ you. சோர்ந்து போக வேண்டாம். Do not be நீ discouraged. சோர்ந்து போக Do வேண்டாம். not be discouraged. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. everything has a time set for it. குறித்த காலத்திலே சாராளுக்கு சொல்லி இருந்ததை நிறைவேற்றின கர்த்தர். The Lord who fulfilled or did whatever he had promised to Sarah. உன் வாழ்க்கையில உன்னை குறித்து தேவன் சொல்லி இருக்கிற அத்தனை காரியங்களையும் தேவன் நிறைவேற்றவே செய்வார். The Lord will surely fulfill each and every promise that he has given to all of you at his appointed time. நேரம் இல்லாதபடினால சுருக்கமா சொல்ல விரும்புகிறேன். Because there is no time, I'd like to go fast. உங்களுக்கு அன்னாளை குறித்து தெரியும். You know about Hannah. யார் அவள்? Who is Hannah? அவள் ஏலியை பார்த்து சொல்லுகிறாள், She says to the priest Eli, நான் மனக்லேசம் உள்ள ஒரு ஸ்திரீ. I am a woman with so much of anguish in my heart. மனக்லேசம் உள்ள ஒரு ஸ்திரீ. I am a woman with anguish in my heart. என் இருதயத்தை ஊற்றிவிட்ட ஆண்டவர் சமூகத்திலே I have poured out my heart in the presence of the Lord. சக்கலத்தியாக பெண்ணினால் என்னை நிந்தித்து என்னை அவமானப்படுத்துகிறாள். My stepsister Peninal is humiliating and torturing me. இவளுடைய வாழ்க்கை வெட்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருந்தது. Her life is filled with shame. நிந்தனை நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருந்தது. Her life is filled with humiliation. தன் வாழ்க்கையில திருமண நாள் முதல் கொண்டு அவள் ஒரு மலட்டு கர்ப்பத்தை சுமந்தவளாய் போய் கொண்டிருந்தாள். From the day of her marriage, she is barren. அவள் ஒரு மலட்டு கர்ப்பத்தை சுமந்தவளாய், ஆண்டவரே இந்த எருமையான ஒரு கர்ப்பம் தானா என் வாழ்க்கை? She from the day of her marriage has been carrying a barren womb and she is asking to the Lord, Lord, is this my life? இந்த நிந்தனையும் இந்த அவமானமே என்னோட வாழ்க்கையோ? Is this humiliation and shame my life? என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீரா? Will you not do a miracle in my life? வருஷந்தோறும் ஆலயத்தில் வந்து அவள் கண்ணீர் விடுவாள். Each and every year she comes to the presence of God and ஒரு sheds நாள் tears. ஆலயத்தில் விழுந்து கடந்தாள். One day she came to the temple of the Lord and உதடுகளிலிருந்து சத்தம் வெளியே வரவில்லை. there was no sound or words came out of her mouth. அவளுடைய வார்த்தை, அவளுடைய இருதயம் வேதனையால் நிறைந்திருந்தது. Her heart was filled with pain and anguish. அவளுடைய இருதயம் விசாரத்தால் நிறைந்திருந்தது. Her heart was filled with anguish. வாய் திறந்து வார்த்தைகளை உச்சரிப்பது கூட அவளுக்கு பலன் இல்லாமல் விட்டது. She did not have strength to even utter words from her mouth. ஏலி சொல்லுகிறார், Eli says, அவள் உதடுகள் அசைக்கிறது, her lips are moving, அவள் சத்தம் வரவில்லை. but I'm not able to hear இவள் குடித்து anything. வெறித்திருக்கிறாள் என்று நினைத்தாள். Eli thought that this woman is drunk. இந்த கால வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், The Holy Spirit says to you in this அநேக morning time, அன்னாள்கள் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். I see many Hannahs sitting here in this morning அநேக time. அன்னாள்களை இந்த ஆலயத்துக்குள் பரிசுத்த ஆவியானவர் இந்த டிசம்பர் மாதத்தின் 2வது வாரத்திலே பார்த்து கொண்டிருக்கிறார். In the second week of this 12th month, the Holy Spirit sees many Hannahs seated here. ஆலயத்துக்குள்ளே தான் அமர்ந்திருக்கிறார். You are sitting inside the church, அன்னால் உன்னால் பாடி துதிக்க முடியல. but you are not able to praise and worship your தேவனை God. ஆராதிக்க முடியவில்லை. But you are not able to worship your உன்னால் God. ஜெபிக்க கூட மனமில்லாமல் போய்விட்டது. You do not have the heart to even என்ன pray. காரணம்
காரணம்? What is the reason? உன் இருதய விசாரத்தால் நிறைந்திருக்கிறது. Your heart is filled with உன் pain. வாழ்க்கை நிந்தனையினால் நிறைந்திருக்கிறது. Your life is filled with humiliation. உன்னோட வாழ்க்கை கண்ணீரால் நிறைந்திருக்கிறது. Your life is filled with tears. என் அன்பு தேவ பிள்ளையே, My beloved children of God, கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு உனக்காக இந்த நாளை உண்டாக்கி இருக்கிறார். the Holy Spirit has ordained this day இனி especially for எவ்வளவு you. நாட்கள் இந்த நிந்தனை ஆண்டவரே? You're asking, Lord, for how many days I have to இனி face this எவ்வளவு in my நாட்கள் life? இந்த அவமானத்தை நான் சுமப்பது? Lord, for how many days should I carry this shame in my இனி life? எவ்வளவு நாட்கள் இந்த மலட்டு தன்மையிலே நான் கடந்து போவது? Lord, for how many days should I carry this அவள் barrenness in தன் my life? இருதயத்தை ஊற்றி விட்டாள். She poured out her heart இந்த in the காலவேளை presence of பரிசுத்த God. ஆவியானவர் உனக்கு தீர்க்கதரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். Today morning time, the Holy Spirit is prophetically speaking உன் to each இருதயம் and every one of you. கலங்காதிருப்பதாக. Let not your heart be உன் இருதயம் troubled. கலங்காதிருப்பதாக. Let not your heart be உன் troubled. இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be உனக்காக troubled. ஒரு நேரத்தை நான் வைத்திருக்கிறேன். I have appointed a time for கரங்களை you. உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? Lift up your hands and say கரங்களை உயர்த்தி amen. ஆமென் சொல்லுவோமா? Lift up your hands and நல்ல say சத்தத்தை amen. உயர்த்தி சொல்லுவோமா? Amen. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, உன் வாழ்க்கையிலே நேரம் வரும். the time will come in your நீ life தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் முன்னே. before you were formed in the womb of your mother. ஆமென். Amen. உன் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலைக்கு வரலாம். Whatever be the situation in ஆனா your இந்த life, ராத்திரி காலவேளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், morning time the Holy Spirit says to உன் you, இருதயம் கலங்க வேண்டாம். let not your heart be நீ சோர்ந்து troubled. போக வேண்டாம். Do not be discouraged. உனக்காக ஒரு நாளை குறித்து அந்த நாளிலே உனக்காக செயல்படுவதற்கு உன் கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறார். The Lord has appointed a time for you and the Lord is beside you to fulfill and perform it for you in your time. ஆனால் அன்னாளுடைய வாழ்க்கையிலே If you look at the life of Hannah, கர்த்தருடைய நாளை அவள் தன்னுடைய நாளை கர்த்தருடைய நாளை மாற்றிக்கொள்வதற்கு அவர் ஒரு காரியத்தை செய்தாள். she did one thing to change her time into the Lord's time. அந்த நேரத்தை தன்னுடைய நேரத்தை கர்த்தருடைய நேரமாய் மாற்றிக்கொள்வதற்கு அவர் ஒரு காரியத்தை செய்திருந்தார். She did one particular thing to change her time into the Lord's time. என்ன செய்தால் தெரியுமா? What did she do? 1 சாமுவேல் புத்தகம் 1 அதிகாரம் 11 வசனத்தில் இங்க வாசிக்கும்போது, If you read the book of 1 Samuel chapter 1 and verse 11, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, Lord, look at me your servant, உம்முடைய அடியாளை மறைவாமல் நினைத்தருளி, see my trouble, remember me and don't உமது forget me. அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலைமேல் சவரகன் கத்தி படுவதில்லை இல்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். If you give me a son, I promise that I will dedicate him to you for his whole life and that he will never have his hair cut. நல்ல கவனிக்க வேண்டும். Listen carefully. சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுடைய நாளை, உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற நாளை எப்படி நீங்கள் குறிக்க முடியும் என்பதை ஆண்டவர் உங்களை படமிட்டு காட்ட விரும்புகிறார். Here the Holy Spirit wants to show you how to change your time or your needs into the time of the Lord. வருஷந்தோறும் இந்த அன்னாள் வந்தாள். Every year Hannah ஒவ்வொரு came. வருஷமும் அதே கண்ணீர் தான். Every year the same ஒவ்வொரு tears. வருஷமும் அதே ஜெபம் தான். Every year the same prayer. ஆனால் பதில் வரவில்லை. But she never received an ஆனால் answer. ஒரு நாள் But one fine அவளுடைய day, ஜெபத்துக்கு தேவன் நேரத்தை குறித்து the விட்டார். Lord had appointed a time for the answer to be received in அவளுடைய her life. ஜெபத்துக்கு பதில் கொடுக்க ஒரு நேரத்தை குறித்து விட்டார். The Lord appointed a time for him to answer the prayer of இவ்வளவு Hannah. நாள் ஜெபத்துக்கு நேரத்தை ஜெபத்துக்கு பதிலை கொடுக்க நேரத்தை குறிக்காத கர்த்தர், The Lord who did not appoint a time for him to answer the prayer of இவ்வளவு Hannah, நாட்கள் அவளுடைய கண்ணீருக்கு பதிலை கொடுப்பதற்கு ஒரு நேரத்தை குறிக்காத தேவன், the Lord who did not appoint a time to answer the tears of Hannah all these years, இவ்வளவு நாட்கள் அவருடைய உபவாசத்திற்கு பதிலை கொடுப்பதற்கு நாளை குறிக்காத கர்த்தர், the Lord who did not appoint a time to answer the prayer and fasting of Hannah ஒரு all these years, குறிக்கப்பட்ட நாளிலே அவருடைய ஜெபத்திற்கும் அவருடைய கண்ணீருக்கும் அவருடைய உபவாசத்திற்கும் கர்த்தர் நாளை குறித்தார். on one particular day, the Lord appointed his time to answer the prayer, fasting and tears of Hannah. அந்த உன்னதமான நாள் எது தெரியுமா? When is that glorious day? தன் இருதயத்திலே ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்ட நாள். The day that Hannah made a solemn promise in her heart. அவள் வாயிலிருந்து அந்த பொருத்தனையின் வார்த்தை
வார்த்தை வருவதற்காக தான் கர்த்தர் இவ்வளவு நாட்கள் காத்து கொண்டு இருந்தார். The reason the Lord had waited is the Lord wanted to hear this promise from the mouth of Hannah. எல்லா வருடமும் ஜெபித்தாள். She prayed every year. ஆனால் இந்த வருஷத்தின் ஜெபம் வித்தியாசமாய் இருந்தது. But the prayer of that particular year was இந்த different. வருடத்தில் அவருடைய ஜெபத்தை கர்த்தர் உன்னிப்பாய் கவனித்தார். அந்த ஜெபத்திலே கண்ணீர் மாத்திரமல்ல, அந்த ஜெபத்திலே ஏக்கம் மாத்திரமல்ல, அந்த ஜெபத்திலே உபவாசம் மாத்திரமல்ல, அந்த ஜெபத்தில் ஒரு பொருத்தனை இருக்கிறதை கர்த்தர் கண்டார். When the Lord listened carefully to the prayer of Hannah that year, he did not see only tear or desperation or her anguish, but the Lord saw a solemn promise in her heart. தேவரீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீர் என்னால் அந்த பிள்ளையை உமக்கே ஒப்புக் கொடுப்பேன், சவரகன் கத்தி அவன் தலைமேல் படுவது இல்லை என்று என்றைக்கு ஒரு பொருத்தனையை அவள் ஆண்டவரோடு கூட செய்தாளோ, The day that Hannah made a promise to the Almighty Lord saying, Lord, if you give me a son, I promise that I will dedicate him to you for his whole life and that he will never have his hair cut. அந்த பொருத்தனையின் வார்த்தைகள் வாயிலிருந்து வெளியே வந்த அடுத்த நிமிடம் பரலோகம் சொல்லுகிறது, ஏய் அவள் பொருத்தனை பண்ணிவிட்டாள், நான் எதிர்பார்த்த பொருத்தனை, நான் எதிர்பார்த்த தீர்மானம் அவள் வாயிலிருந்து வந்து விட்டது, இப்போது நாளை குறித்து விடு என்று பரலோகம் எழுத ஆரம்பித்து விட்டது. As soon as the words of promise came out of the mouth of Hannah, heaven started to say, see, that promise that I wanted, the decision that I expected from the life of Hannah has come out of her mouth, and now it is a time for you to appoint. காலை வேளையில யாரோ சில அன்னாள்களோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். And the Holy Spirit is speaking to some Annas in this place. நீண்ட நாட்களாய் நீங்கள் ஏதோ சில காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு வருகிறீர்கள். You've been praying for something for a very long time. நீண்ட நாட்களாய் ஏதோ சில காரியத்துக்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். You've been longing for something in your life for a very நீண்ட long நாட்களாய் time. ஏதோ சில அற்புதத்துக்காக உன் வாழ்க்கையில உபவாசம் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். For some miracle in your life, you are fasting and praying உன் for a very long உன் time. ஜெபத்தை கர்த்தர் கேட்காமல் இல்லை. It is not that the Lord did not hear your உன் கண்ணீரை prayer. கர்த்தர் பார்க்காமல் இல்லை. It is not that the Lord had not seen your ஆனால் உன் tears. ஜெபத்தை காட்டிலும் உன் உபவாசத்தை காட்டிலும் உன் கண்ணீரை காட்டிலும் மேலான ஒன்றை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். But beyond your prayer or tears, the Lord is expecting something more from your உன் life. வாழ்க்கையிலே கர்த்தர் சில பொருத்தனைகளை எதிர்பார்க்கிறார். The Lord expects some promises from your சில life. உடன்படிக்கை கர்த்தர் The Lord எதிர்பார்க்கிறார். expects some covenants from ஏதோ your சில life. தீர்மானங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையில The Lord எதிர்பார்க்கிறார். expects some decisions in your life. உன் வாழ்க்கையில இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிற அந்த பொருத்தனையை நீ செய்வாயானால், If you make the promise that the Lord expects in your life, ஒருவேளை அது உன் ஆவிக்குரிய காரியமாய் இருக்கலாம், it could be your spiritual life. ஒருவேளை அதனுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்த ஒரு காரியமாய் இருக்கலாம். It could be something depending on your family ஒரு situation. ஒரு உதாரணமா சொல்லுவேனானால், For example, if I have to உன் state, வாழ்க்கையில உங்க வீட்ல குடும்ப ஜெபமே இல்ல, ஆண்டவரே இன்னையில இருந்து நான் குடும்ப ஜெபம் செய்ய ஒரு பொருத்தனை பண்ணிக்கொள்கிறேன் என்று சொல்லுவாயானால், for example, there is no family prayer at all in your house, but today if you decide and promise Lord saying, from today we will have a family prayer in our house. ஒருவேளை உன் வாழ்க்கையில வேத வாசிப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவரே இன்றையிலிருந்து ஒவ்வொரு நாளும் உன் வேதத்தை முழங்கால் நின்று வாசிப்பேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணிக்கொள்வாயானால், If you did not have Bible reading time in your life till now, today if you decide and promise to Lord saying that, Lord, from today I will start to read your நான் word. ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகளாயும் உமக்காக எதுவுமே செய்யலப்பா, இனி வருகிற நாட்கள் உமக்காக நான் ஆத்தும ஆதாயம் செய்வேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டாய். You can say that it's been so many years since I got saved, but I have not done anything for the Lord. But today if you decide and make a promise to the Lord saying that, Lord, I will do something for you. ஏதோ ஒன்று பொருத்தனையை ஒரு தீர்மானத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். The Lord expects a decision, a promise or a covenant from your இன்றைக்கு life. ஆவியானவர் தீர்க்கதரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். The Holy Spirit is speaking prophetically to you. அண்ணாலே, Hannah, நீ மனங்கசந்தவளாய் இருக்கிறாய். with anguish in your heart. அண்ணாலே, Hannah, உன் வாழ்க்கையில கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறாய். you may be leading a life filled with tears. அண்ணாலே, Hannah, நிந்தனையும் அவமானம் சுமந்தவளாய் இத்தனை ஆண்டுகளாய் இத்தனை மாதங்களாய் நடந்து கொண்டு வருகிறாய். you may be walking in your life a life filled with humiliation ஆனால் and shame. இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறாய், ஆண்டவரோடு கூட நீ ஒரு உடன்படிக்கை செய்ய நீ தீர்மானிப்பாய், ஆனால்
ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னைக்கு பொருத்தனையோ உடன்படிக்கை செய்கிறாயோ அன்றைக்கு உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வதற்கு என் தேவன் ஒரு நாளை குறிக்க போகிறார். Today the Holy Spirit expects a decision or a covenant from your life, and if you're ready to give the covenant of promise that the Lord is expecting from you, the Lord is ready to fulfill his promises in your life. அதன் காலத்தில் சகலத்தை நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் உன் பொருத்தனைகளை நீ செய்து அந்த பொருத்தனைகளை நிறைவேற்ற நீ ஆயத்தமாய் இருப்பாயனால் உனக்காக உன் குடும்பத்துக்காக ஒரு அற்புதத்தை செய்வதற்கு என் தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். The Lord who will perfect all things in his time is expecting for you to make a promise to him. If you do or decide and make that covenant with the Lord is faithful to fulfill his promises in your life. தேவனுடைய ரூத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். You know about Ruth. ரூத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தால் மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத் அவள் காணியாட்சிக்கு புறம்பானவளாய் இருந்தாள். If you read the book of Ruth, you know that Ruth is a Moabite woman who was outside the camp of Israel. அவளுடைய வாழ்க்கை வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் இருந்தது. Her life was filled with pain. வேதனையும் கண்ணீரும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. A life filled with pain and tears. என் அன்பு தேவ பிள்ளையே, My beloved child of God, அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? how was her life? தன் கணவனை இழக்க மறிக்க கொடுத்து விட்டாள். She had to give her husband to death. அவளுடைய மாமனார் அவனை இழந்து விட்டாள். She lost her father-in-law. அவளுடைய வாழ்க்கை அவனுடைய மைத்துனனை இழந்து விட்டாள். She lost her brother-in-law. மிகுந்த நம்பிக்கையோடு கூட தன் வாழ்க்கை ஆரம்பித்தவள். Ruth, who began her life with lots of hope. தன் வாழ்க்கை மகிமையா இருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லி அல்லாதி நம்பிக்கையோடு கூட தன் வாழ்க்கையை ஓட்டத்தை ஆரம்பித்தவள். Ruth began her life with lots of expectations, thinking that her life would be glorious. அவளுடைய வாழ்க்கை இடி விழுந்ததை போல விழுந்து விட்டது. Like a thunder falling, her life crumbled down. இருதயம் நொறுங்கி விட்டது. Her heart was shattered. அவளுடைய நம்பிக்கை தகர்ந்து விட்டது. Her hope was shattered. அவளுடைய வாழ்க்கை இருளடைந்து விட்டது. Her life was filled with darkness. அவள் மனம் கசந்தவளாய், filled with tears, வெறுமையாக்கப்பட்டவளாய், filled with emptiness in her life. அந்த மோவாபிலிருந்து அவள் புறப்படுகிறாள். She is starting from Moab. அவள் நினைத்தால் தனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. She thought that there is no hope left in her life. அவள் நினைத்தான் அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்து விட்டது. She thought that her life has come to an end. இனி என் வாழ்க்கையில் ஒரு எதிர்காலம் இல்லை. There is no future for me. இனி எனக்கென்று ஒரு வெளிச்சம் இல்லை. There is no light for me in my life. அநேக ரூத்துகளே, Ruths who are இந்த sitting கால here, வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், in this morning time the Lord says to all the உனக்கு Ruths நம்பிக்கை here, இல்லாமல் இருக்கிறாய். you may have no hope in நீ your life. ஜெபிக்கிறவள்தான். You are a நீ praying கர்த்தர் மேல் person. நம்பிக்கை உள்ளவள்தான். You have faith in your life. ஆனா உன்னை கடந்து வருகிற சில பிரச்சனைகள், நீ சந்திக்கிற சில பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள் கர்த்தர் மேல் இருந்த நம்பிக்கையை உன்னை விட்டு முற்றிலும் அகற்றி விட்டது. But the path that you are going through, some of the problems that you are facing in your life has completely taken the hope out of you. இந்த ரூத்தை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். The Lord had a purpose in the life of Ruth. அவள் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரம் இல்லாதவள். She was not worthy of the blessings அவள் of the Lord. காணியாட்சிக்கு புறம்பாக்கப்பட்டவள். She was someone who was outside the camp. மோவாபியர்கள் இத்தனை தலைமுறை மட்டும் யூதர்களோடு கூட இஸ்ரவேலோடு கூட கலக்க கூடாது என்று தேவனால் கட்டளை பெற்றவர்கள். Moabite people were the ones who was commanded by the Lord that they should not mingle with the people of Israel. மோவாபிய சந்ததி உலகத்தின்படி தேவனால் சாபத்துக்குட்பட்ட சந்ததி மோவாபிய சந்ததி. As per the world, the generations of Moab are the ones who are cursed by the Lord. அவள் சாபத்துக்குட்பட்டவளாய் இருந்தாலும், though she was from the generation அவள் that was காணியாட்சிக்கு புறம்பாக்கப்பட்டவளாய் இருந்தாலும், though she was out of the camp of Israel, அவள் தேவ திட்டத்துக்கு அப்பாற்பட்டவளாய் இருந்தாலும், though she was out of the plan of God, அவள் மேலும் கர்த்தருடைய கண்கள் இருந்தது. the eyes of the Lord was upon அவள் Ruth. மேலும் கர்த்தருடைய கண்கள் இருந்தது. The eyes of the Lord was upon Ruth. என் அன்பு தேவ பிள்ளையே, My beloved children of God, இந்த இடத்திலேயே நீதான் பெரிய பாவியா இருந்தாலும், you might be the greatest
sinner in நீ this place. நினைக்கலாம் இந்த இடத்திலேயே நான் தான் பெரிய பாவி. You might think that you are the greatest sinner among everyone here. இந்த இடத்திலேயே நீ தான் பெரிய பாவியா இருந்தாலும் Even if you are the greatest sinner among everyone உன்னை here, குறித்து கர்த்தருக்கு நோக்கத்தை வைத்திருக்கிறார். God has a purpose நல்ல ஒரு ஆமென் for சொல்லுங்களே. you also. உன்னை குறித்து கர்த்தர் நோக்கத்தை The வைத்திருக்கிறார். Lord has a purpose for you உன்னுடைய also. பரிசுத்தத்தை பார்த்து உன்னை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. The Lord who does not bless you looking at the உன்னுடைய holiness. நீதியை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. The Lord does not bless you according to your அவருக்கு தெரியும் righteousness. இந்த ரூத்தானவள் அவள் புறஜாதி ஸ்திரீ என்று The சொல்லி. Lord clearly knows that Ruth is a Gentile. ஆனால் அதே நேரத்தில் அவள் இளம் வயதிலே விதவியாக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு நம்பிக்கை இழந்து இருளுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறதை என் கர்த்தர் பார்த்தார். And the Lord saw Ruth, who became a widow at her young age, was put into darkness, who lost all her hope in her life. அந்த ரூத்தை குறித்து ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்தார். The Lord had appointed a purpose அந்த in the life of ரூத்துக்காக ஒரு Ruth. நாளை கர்த்தர் குறித்தார். The Lord appointed a day for in the life of தேவ Ruth. சபையே, Church of ஒரு God, புறஜாதி பெண்ணாகிய ரூத்துக்கு கர்த்தர் ஒரு நாளை குறிப்பார் என்றார். if the Lord can appoint a time for a Gentile, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டதான உனக்காக எனக்காகவும் அவர் ஒரு நாளை குறிப்பது எவ்வளவு நிச்சயமான ஒரு காரியம். how sure it is that the Lord will appoint a time for you and I who are saved by the blood of the Lamb. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், The Holy Spirit says, ரூத்தை நினைத்தருளினவர் உன்னை நினைத்தருள மாட்டாரா? will not the Lord remember you who remembered Ruth? ரூத்துடைய தனிமையை கண்டவர் உன்னுடைய தனிமையை காணாமல் இருப்பாரோ? Will not the Lord look at your loneliness who looked at Ruth's loneliness? ரூத்துடைய அங்கலாய்ப்பை கண்டவர் உன்னுடைய அங்கலாய்ப்பை காணாமல் இருப்பாரோ? The Lord who saw the anguish of Ruth, will he not look at your pain and ஆகவே anguish? இந்த நாளிலே உன்னை இந்த ஆலயத்திலே உட்கார வைத்திருக்கிறார். That is why the Lord has brought you to his presence today. இந்த ரூத் புறஜாதியாய் இருந்தால் அவள் வாழ்க்கையில கர்த்தருடைய நேரம் இடைப்பட காரணம் என்ன? Though Ruth was a Gentile, what is the reason the Lord to directly intervene in அவள் her life? வாழ்க்கையில சில படிகளுக்கு நேராய் கடந்து சென்றாள். She went through certain steps in her life. முதலாவதாக Firstly, எல்லாவற்றையும் இழந்தவள் தான். she lost everything in her தன் life. மாமி ஆகிய நொகமி சொல்லுகிறாள், When her mother-in-law Naomi says, ரூத்தே, Ruth, ஓர்பாலே, Orpah, நீங்கள் போங்கள், you can leave, நீங்கள் போங்கள், go your நான் way. வயது சென்றவளாகி விட்டேன், I am aged and old. உங்கள் சொந்த வழியை பார்த்து கொண்டு போங்கள், Go back home. உங்கள் சுய பாதையில போங்கள், Go in your way. உங்களுக்கு நன்மையான பாதையில போங்கள். Go in a good path for you. மீண்டும் எனக்கு ஒரு திருமணமாகி For me to be married again. இன்னொரு குழந்தையை பெற்று For me to give birth to a உங்களுக்கு son. பிள்ளை கொடுக்க எங்களால் முடியாது. I am not able to give forth a son for you. ரெண்டு வழிகள் அங்கே தீர்மானம் வைக்கப்படுகிறது. There are two ways set out before them. ஒன்று சுயத்தின் வழி, One is a path for இன்னொன்று themselves. கர்த்தருடைய வழி. Second is the path of the Lord. ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் அந்த ரெண்டு வழியை வைத்தார். The Lord laid these two paths in ஒன்று the ஜீவ Garden of விருட்சத்தின் Eden. கனிக்கு போகிற வழி, One is the path towards the fruit of life. இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க கனி. Secondly, there was a path to the fruit to know good and என்றைக்குமே evil. ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்தி இழுத்து இதை தான் செய்யணும் என்று சொல்ல மாட்டார். Never ever the Lord will pull someone and force someone to do something. எரேமியால வாசிக்கும் சொல்லப்பட என் ஜனங்கள் ரெண்டு தீமை செய்தார்கள். In the book of Jeremiah, you can read about the Lord saying ஜீவ that தண்ணீர் ஊற்றா தொட்டியாக என்னை விட்டு விட்டார்கள். they forsaken the spring of life. வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொண்டார்கள். They chose a tank with bursts. தேவன் நமக்கு முன்பது ரெண்டு பாதையை The வைத்திருக்கிறார். Lord lays out two paths ஒன்று before you. ஆசீர்வாதத்தின் பாதை, One, a path of blessing. இன்னொன்று சாபத்தின் பாதை. Two, a path of ஒன்று curse. நித்திய ஜீவனுடைய பாதை, One, a path to eternal இன்னொன்று life. நித்திய நரகத்தினுடைய பாதை. Two, a path to eternal நொகமை hell. சொல்லுகிறார், Naomi says, ரெண்டு பாதை வைக்கிறேன். I lay before you ஒன்று two உங்களுடைய paths. சுயத்தின் பாதை, One, your self path. உன் மனம் போன போக்கில போய்க்கொள். Go in the way that your heart உன் மனம் desires. விரும்பினதை செய்து கொள். Do whatever your heart அது உன்னுடைய desires. சொந்த பாதை. It is your own path. இன்னொன்று, Secondly, எல்லாவற்றை விட்டு leave everything behind. மாமிசம் என்னப்படுகிற மோவாபை விட்டு Leave behind the Moab that is called flesh. மோவாபோடு இருக்கிற உறவுகளை விட்டு Cut the ties you have with Moab. நொகோமியை மாத்திரம் பின்பற்றி கொண்டு பெத்லகேமுக்கு நேராய் போகிற ஒரு பாதை. A path where you have to follow Naomi and go to சபையே, Bethlehem.
Church, இந்த காலவேளை கர்த்தர் சொல்லுகிறார், in the morning time, the Lord says, ரூத்தாகிய உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். the Lord wants to do a miracle in your life. ரூத்தின் வாழ்க்கையை பிரகாசிப்பித்ததை போல உன் வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசிப்பிக்க In விரும்புகிறார். the same way the Lord made the life of Ruth to shine, He wants to make your life shine. ரூத்தின் வாழ்க்கையில கொடுத்த ஒரு புதிய ஆரம்பத்தை போல உன்னுடைய வாழ்க்கையில புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். Just like the Lord gave a new beginning in the life of Ruth, the Lord wants to give a new beginning in your ரூத்தின் life. வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட ஒரு போவாசை போல உன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை கர்த்தர் உனக்காக ஏற்படுத்த விரும்புகிறார். Just like the Lord gave Boaz to Ruth, the Lord wants to bring a new thing in your life. அவள் இன்றைக்கு மோவாபிலே இருந்தபோது தனக்காக ஒரு போவாசை கர்த்தர் ஏற்படுத்தினார் என்று ரூத்துக்கு தெரியாது. Ruth did not know that the Lord had appointed a Boaz for her. ஆனால் இன்றைக்கு ரூத் தன் வாழ்க்கையில உறுதியான ஒரு தீர்மானம் எடுத்தார். But the day when Ruth made a firm decision in her life, என்னுடைய சுய பாதை அல்ல, not my own path, என் சுய சிந்தனை அல்ல, not my own என் thoughts, சுய யோசனைகள் அல்ல, not my own என் desires, சுய வழிகள் அல்ல, not my own ways. என்னை குறித்து அவர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறாரோ, Whatever the Lord has set for me, நான் எந்த வழியில போக வேண்டும் என்று என் கர்த்தர் விரும்புகிறாரோ, which path the Lord has prepared for me, என் தேவன் காண்பிக்கிற வழியே என்னுடைய வழியா இருக்கும் என்று அவள் தீர்மானித்தார். Ruth decided that the way of the Lord, the path that the Lord shows, will இந்த be my way காலவேளையில் and my path. பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கமாய் சொல்லுகிறார். Today the Holy Spirit strongly says to சில you, ரூத்துகள் இங்கு இருக்கிறீர்கள். there are some roots உன் here. வாழ்க்கை இருண்டு இருக்கிறது. Your life is filled உன் with வாழ்க்கை darkness. நம்பிக்கையற்று இருக்கிறது. Your life is without உன் hope. வாழ்க்கையில நீ In தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாய். your life you are alone. எல்லாரும் இருந்தும் யாரும் இல்லாதவளை போல இருக்கிறாய். Though there are so many around you, but you are still alone இன்றைக்கு in your பரிசுத்த life. ஆவியானவர் சொல்லுகிறார், Today the Holy Spirit நீ சோர்ந்து says, போக வேண்டாம், do not be நீ discouraged, கலங்கி போக வேண்டாம். do not be troubled. உன் தாயின் கர்ப்பத்திலே உற்பத்தி ஆகறது முன்பதாகவே உனக்காக ஒரு நாளையும் ஒரு நேரத்தையும் என் ஆண்டவர் குறித்து The இருக்கிறார். Lord has appointed a time and season for you even before you were formed in your mother's ஆனால் womb. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், Today the Lord says, என் நேரம் உன் வாழ்க்கையில் எப்பொழுது வரும்? when will my time come in your life? நான் குறித்த நேரம் எப்பொழுது உன் வாழ்க்கையில வரும்? When will my appointed time இதோ come in உனக்கு your life? முன்பதா ரெண்டு வழியை வைத்திருக்கிறேன். I have laid two paths நீ எந்த before வழியை you. தீர்மானிக்க போகிறாய் அதுவே உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற வழியா இருக்கும். Whichever way that you are going to choose is going to bring the blessing in your அங்கே life. ரெண்டு பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். There are two people standing ஓர்பா there. நின்று கொண்டிருக்கிறார், Orpah is standing. நகோமி நின்று கொண்டிருக்கிறார். Naomi is standing. இரண்டு சகோதரிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். Two sisters are standing there. ஒருவள் One, தன் சுய பாதையை தேர்ந்தெடுத்தார். she chooses her own way. தன் சிந்தை என்ன சொன்னதோ, Whatever her thoughts தன் said, மனம் என்ன சொன்னதோ, whatever her mind அவள் said, சுயமாய் தீர்மானித்த பாதை. she chose her own way. முடிவு என்ன? What was the end? அதோடு ஒருபால் என்கிற பெயர் வேதத்தில் இருந்து எடுக்கப்பட்டு விட்டது. And after that, the name Orpah was removed from the அவள் Bible. முத்தமிட்டு போனவள் தான். The one who kissed and left, her chapter அவள் ended there. வாழ்ந்தாளா செத்தாளா தெரியாது. We do not know about her life. அவளுக்கு எதிர்காலம் வந்ததா தெரியாது. We don't know if she had a future in her life. அவளுடைய வேதனை துக்கம் சந்தோஷமா மாறினதா தெரியாது. We do not know if her pain turned into இன்றைக்கு joy. பரிசுத்த ஆவியானவர் யாரோ சிலரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். The Holy Spirit is speaking to some of you இன்றைக்கு here. சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அற்புதம் வாசல் வரைக்கும் இன்னைக்கு வந்திருக்கிறது. The blessing of the Lord has come to the threshold of your life. உன்னுடைய சுயத்தின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறபடினாலே, Because you are still running in your உன் own சுய way. சித்தத்திலே சென்று கொண்டிருக்கிறபடினாலே, Because you are still running in your own will. இருதயமும் மனமும் விரும்புகிறதை நீ செய்து கொண்டிருக்கிறபடினாலே, Because you are still doing whatever your heart and mind உன்னை desires. குறித்து உன் எதிர்காலத்தை குறித்து உன் வாழ்க்கை குறித்து உன் தேவனாகிய கர்த்தர் என்ன திட்டம் வைத்து இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள மனமில்லாமல் நீ உன் சுய பாதையிலே போய்க் கொண்டிருக்கிறதுனாலே, Because you do not have a heart to know the path and will of God, and still you're running in your own ways and doing whatever your mind and heart desires. தேவனுடைய அற்புதம் உன் வாசப்படியில வந்த போதில் உன்னால் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது. Even though the blessings of the Lord has come to your doorstep, you're not able to experience it. தேவனுடைய உயர்வு உன் அருகே இருக்கிற போதிலும் உன்னால் அதை காண முடியவில்லை. Though the upliftment of the Lord has come to your doorstep and is beside you, you're not able to inherit that. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், The Holy Spirit
Spirit today says to you, ரூத்தே, Ruth, உன் சகோதரியாக ஒருபாலை போல இருக்காதே. do not be like your sister Orpah. உன்னை குறித்து நான் ஒரு நாளை குறித்திருக்கிறேன். I have appointed a day for you in your life. ஏக்க பெருமூச்சுகளை அறிந்த நான் உன் துன்பத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறது ஒரு நாளை ஏற்கனவே குறித்து விட்டேன். I know your desperations and I have appointed a time in your life to lift you up. இழந்து போன வாழ்க்கையை திரும்ப கொடுக்கிறதுக்கு உனக்காக ஒரு அற்புதத்தை செய்ய நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். I am ready to give you back what you have lost and do a miracle in your life. அந்நாளில் முன்னோக்கி செல்லாமல் தரித்து நிற்பது என்ன? What is the reason that you are not able to go என்னுடைய forward? வழிகளை உனக்கு காண்பித்து என்னுடைய வழிகளை உனக்கு நான் சொல்லியும் என்னுடைய வழியிலே நீ வராமல் நின்று கொண்டிருப்பது என்ன? Though I have shown you my way, though I have spoke to you about my way, what is the reason that you are not able to go forward in the path I have shown? உன் வாழ்க்கை குறித்து உன் எதிர்காலத்தை குறித்து நான் தெளிவாய் உன்னோடு பேசியும் என்னுடைய பாதையிலே வராமல் நீ தரித்து நின்று கொண்டிருப்பது என்ன? Though I clearly spoke to you about my expectation, my will and my path, why have you not started to go forward in my way? உன் சகோதரியாக ஒருபால் தன்னுடைய சொந்த பாதையிலே தெரிந்தெடுத்து தன் சுயத்தை சார்ந்து கொண்டு அவள் சுயமான பாதையிலே சென்றது நிமித்தமாய் அவளுடைய பெயர் வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டு விட்டதே. Your sister Orpah listened to her mind and chose her own path and relied on her own mind. Her name has been removed from the Bible அண்ணா after இன்றைக்கு that. ஆவியானவர் சொல்லுகிறார், Today the Holy Spirit உன் says சொந்த to you, பாதைகளை விட்டுவிட்டு leave your own way. உலகத்தின் யோசனைகளுக்கு செவி கொடுக்கிறதை விட்டுவிட்டு Stop listening to the words and the advices of the world. இந்த பரிசுத்த வேத உன்னை என்ன சொல்லுகிறதோ, Whatever this Holy Bible says to you, இந்த பரிசுத்த வேதம் நீ எந்த பாதையில் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ, whichever path that the Holy Bible shows to you, இந்த பரிசுத்த வேதம் நீ எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறதோ, whatever way of life that the Holy Bible இந்த teaches you to live, பரிசுத்த வேத காண்பிக்கிற அந்த பரிசுத்தமான தேவ சித்தத்தின் பாதையிலே நீ கடந்து வருவதற்கு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பாயானா? if you decide to submit your life to follow the way that the Holy Bible shows to you, மோவாபை விட ஆயத்தமாயிரு. மோவாபை, be ready to leave the Moab in your life. மோவாப் என்றால் மாமிச, A flesh called Moab. மோவாப் என்றால் உலகம். Moab means நீ world. மோவாப் உன்னை இழுக்கத்தான் செய்யும். Moab will try to pull you. மோவாபானது உன்னை நயவஞ்சகமாய் will try to entice you. Moab உன்னை வஞ்சித்து தன்னிடத்தில் இழுக்க பார்க்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், But the Lord says, சீ என்று உதறு, leave it and come. சீ என்று உதறு, Leave it and come. உதறு, Cast it away. மோவாபை உதறிவிட்டு Cast Moab away in your உன்னுடைய life. கண்களை பெத்லகேமுக்கு நேராய் திருப்புவாயானா? If you turn your eyes towards Bethlehem, மோவாபை உதறிவிட்டு chasing away Moab, மோவாபினுடைய ஸ்தானத்தை விட்டு எழுந்து get up from the position that Moab has given மோவாப் to you. என்கிறதான உறவை விட்டுவிட்டு வெளியே வருவாயானா? If you come out of the relationship with இன்றைக்கு Moab, உன் கண்களை பெத்லகேமுக்கு அப்பத்தின் வீடாக பெத்லகேமுக்கு நேராக திருப்புவாயானா? turn to the house of bread Bethlehem. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, எந்த மோவாப் ஒரு வயலில் போய் அவள் நெல்லை பொறுக்கிறவளாய் இருந்தாளோ, the place where she went to a field to gather the grains, அதே வயலுக்கு அவள் ஒரு எஜமானியாய் மாறினாள். the Lord made her an owner of the same என்று field where she was working. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord நீ says, தாழ்த்தப்பட்ட இடத்துல உனக்கு ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். the Lord has kept an upliftment in the places that you are put down. நீ கனவீனப்படுத்தப்பட்ட இடத்துல உனக்கு ஒரு கனத்தை கர்த்தர் The வைத்திருக்கிறார். Lord has ordained an honor in the places where you are நீ dishonored. அற்பமாய் எண்ணப்பட்ட இடத்துல எல்லாராலும் மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு மேன்மையை கர்த்தர் The வைத்திருக்கிறார். places that wherever you were ashamed, the Lord is going to lift you up. அதற்கு தேவன் உன்னிடத்திலும் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் The என்ன? one thing that the Lord expects from our life, முதலாவது மோவாபை விடு. firstly, leave Moab. மோவாபோடு உள்ள ஐக்கியத்தை விடு. Leave the relationship with மோவாபை what விட்டு you have with வெளியே வா, Moab. வந்து விடு. Come out of Moab. என்ன மோவாப்? What is the உன் Moab? மாமிசம், Your flesh, உன் சுய சிந்தை, your own உன் thoughts, சுய பாதை. your own ways. நான் செய்ததெல்லாம் கரெக்ட் என்று நினைக்கிற ஒன்று.
you think that everything that you do is right. இல்லை 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 இல்லை. No, no, no. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையிலே தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடினாலே, ஒப்பு கொடாமல் தங்களுடைய சுய சித்தத்தின் பாதையிலே அவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறபடினாலே, Many have not submitted themselves to the will of God, but still are continuing to run in their own ways. அவருடைய மேன்மையும் அவருடைய மகிமையையும் அவர் இழந்து கொண்டிருக்கிறார்கள். They are losing their glory and their upliftment. இன்றைக்கு கர்த்தர் ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், Today the Lord says to the Ruth, ரூத்தே, Ruth, உனக்கு குறித்த காலத்தை நான் வைத்திருக்கிறேன். I have appointed a time in your life. உனக்கு நான் சொன்னதை நிறைவேற்றுகிற நாட்கள் வந்திருக்கிறது. The days that I am going to fulfill my promises in your life has நீ come. மோவாபை விடு, Leave Moab. வெளியே வா. Come out of Moab. உலகத்தை விடு, Leave the world. உலக ஆசை இச்சைகளை விடு, Leave the lust of the உலக world. ஆடம்பரங்களை விடு, Leave the sophistications of the உலகத்தோடு இருக்கிற world. உறவுகளை விடு, Leave the relations of the உலகம் world. கொடுக்கிற சந்தோஷத்தை உதறு, Leave the pleasures of the உலக world. உனக்கு முன்பாய் காண்பிக்கிற மாயையான காரியங்களை தள்ளிவிடு. Leave the illusions that the world is bringing before your eyes. பெத்லகேமுக்கு நேராய் நீ திரும்பு. Turn your eyes towards Bethlehem. பெத்லகேமிலே கர்த்தர் வாசமாய் இருக்கிறார். The Lord is seated in Bethlehem. பெத்லகேமிலே வருகிறவர்களை தேவன் சந்திக்கிறார். In Bethlehem the Lord is ready to visit you. பெத்லகேமிலே வருகிறவர்களை தேவன் போஷிக்கிறார். In Bethlehem the Lord will feed you. பெத்லகேமிலே கர்த்தர் இருக்கிறார். In Bethlehem the Lord is found in Bethlehem. போதும். Enough. இந்த 2020 ஆண்டு முடிய போகிறது. The year 2020 is going to end. உனக்கென்று தேவன் வைத்திருந்த எத்தனையோ நன்மைகள் இந்த நாட்களிலே மோவாபிலே உட்கார்ந்து கொண்டிருந்தபடினாலே நீ இழந்து விட்டாய். Because you are still seated in Moab, you have lost all the goodness that the Lord has prepared for you. உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். The Lord who has mercy on you tells you இதே today, பழைய அனுபவத்துக்கு புதிய ஆண்டுகளை பிரவேசிக்க வேண்டாம். do not enter into a new year with the same old உதற experience. வேண்டியவைகளை உதறிவிட்டு, Cast away everything that has to be let விட out. வேண்டியவைகளை விட்டுவிட்டு, Leave everything that you தள்ள have to வேண்டியவைகளை leave. தள்ளிவிட்டு, Push away everything that you have to உன்னை push நீ away. பிரித்தெடுத்துக் கொள்வாயானா, If you set yourself apart, உன்னை நீ பிரித்தெடுத்துக் கொள்வாயானா, if you set yourself apart, கர்த்தர் சொல்லுகிறார், the Lord says, இனி வரப்போகிற நாட்கள் the days that are to come, உனக்கு துன்பத்தின் நாட்களாய் அல்ல, it is not going to be the ஒரு ஆமென் days of சொல்லுங்க, உனக்கு வேதனை evil. நாட்களாய் அல்ல, It is not going to be the days of உனக்கு pain. தனிமை நாட்களாய் அல்ல, It is not going to be the days of உனக்கு இருளின் loneliness. நாட்களாய் அல்ல, It is not going to be the days of கர்த்தர் darkness. ஆசீர்வதிக்கிற நாட்களாய் கர்த்தர் But the மாற்றுவார். days are going to be the days where the Lord is going to bless you. விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோமா. Praise God and say amen.